நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 11 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 19 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வேலை செய்யறாங்க. 6 நாள் மட்டும் வேலை செய்யறாங்க. சோ அப்ப மீதி எவ்வளவு வேலை பேலன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ ஏ எத்தனை நாள் சொல்லிருக்காங்க? 11 நாள். பி 19 நாள். பி 19 நாள். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 209. சோ 209 11 எத்தனை டைம் இருக்குன்னா 209 வரும்? 19 டைம். நெக்ஸ்ட் 19 எத்தனை டைம் இருக்குன்னா 250 வரும்? 11 டைம். ஸோ இது வந்து ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 19 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 11 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 19 + 11 = 30. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 30 வேலை செய்யறாங்க. மொத்தம் எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 6 நாள். அப்போ 6 × 30 = 180 வேலை. மொத்த வேலை பாருங்க. மொத்த வேலை 209. மொத்த வேலை 209. அதுல 180 போயிடுச்சுன்னா 180 போச்சுன்னா மீதி 29. ஸோ 29 வேலை பேலன்ஸ் இருக்கும். டோட்டல் வேலை 209. 209 வேலையில 29 வேலை பேலன்ஸ் இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மீதி வேலையை ஃபிராக்ஷன்ல கேட்டிருக்காங்க, அதாவது பின்னத்துல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம பேலன்ஸ் எவ்வளவு வேலை இருக்கோ அந்த வேலை வகுத்துல டோட்டல் வேலையை போடணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் போடுறாங்க நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அது ஏ ஒரு வேலையை தனியா 24 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 5 நாள் ஒண்ணா வேலை செய்யறாங்க. 5 நாள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை விட்டு வெளியில போயிடுறாங்க. அப்ப பேலன்ஸ் வேலை எவ்வளவு இருக்கோ அந்த வேலையை பின்னத்துல கேட்கறாங்க. அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.